தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று திங்கட்கிழமை ஆடி மாதம் 13வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று 29வது நாள், ஜூலை மாதம் 2024. இன்று காலை 6:15 முதல் 7:15 வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம். இன்று காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம். பின்பு காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை யமகண்டம். இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கலாங்க. பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் அதுவும் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷ ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் குரு பகவானுடன் இணைந்து குருமங்கள யோகத்தை பெறுகின்றார். மிதுன ராசி அப்படின் பொழுது அந்த அதிபதி புதன் பகவான் கடகராசியில் சூரியன் சுக்கிரனுடன் இணைந்து கடகராசியில் விற்றிருக்கின்றார். கன்னியில் கேது பகவான், மீனத்தில் ராகு பகவான், கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினத்தில் சந்திரன் பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது மேஷ ராசியில் பயணம் செய்கின்றார். இன்றைய தினத்தில் உள்ள ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் ரிஷபத்தில் குரு பகவானுடன் வீற்றிருக்கின்றார். உங்கள் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இருக்காருங்க. சார் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். ஒரு விதத்தில் ஓகே தான். ஏன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சூப்பராகவே இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா மேஷ ராசியில் இன்றைக்கி அவங்களுக்கு தன வரவுன்னு சொல்லலாம். ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை நிச்சயமாக சேரும்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய நிலை இன்று உண்டு. இன்று உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும். தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் பாசமும் நிச்சயமாக நிகழும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது உபஜயஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். இன்று இளைய சகோதர சகோதரியால் ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம், வாக்குவாதங்கள் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுங்கள், கெட்டு போக மாட்டீங்க. ஏன்னா 3வது இடம் என்று சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானம். அந்த இடத்துல சூரியன், புதன் மற்றும் சுக்கிர பகவான் விட்டிருக்கின்றார். சந்திரன் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இளைய சகோதர சகோதரியால் சின்ன சின்ன பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இல்லைன்னா அவர்களுக்காக நீங்கள் செலவு செய்வது, அது நீங்கள் ஒரு சுப செலவாக நினைத்து கொண்டு செய்யுங்க, நல்லதே நடக்கும். இன்றைய தினத்தில் மார்க்கெட்டிங் பிரிவினருக்கும் சற்று அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதற்குண்டான லாபங்களை நிச்சயமாக அவர்கள் பெறுவார்கள். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு சன்மானம் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு பெரிய ஒரு தொகையை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு தொழில்ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். தனஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சஞ்சரிக்கின்றார். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கின்றார். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு யூக வாணிபங்கள், ஆன்லைன் பிஸ்னஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன்லேயே முடிப்பாங்களே வேலைகளை, அது மாதிரி விஷயங்கள், திறமை இப்போ கை மாற்றி விட்டால் கூட காசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இன்று நடக்க போகுது. அதுக்குண்டான முயற்சிகளை செய்யுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். தாய்மாமன் உறவு வழி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் வாக்குவாதங்கள் போகும். அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போங்கள், நல்லதே நடக்கும். இன்று அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக உங்களுடைய பெற்றோர்களுடைய உடல்நலம் தேரும், கவலை வேண்டாம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம்.
உங்கள் ராசிநாதன் யாருன்னா சந்திர பகவான். அவருடைய நிலை மிக அருமையாகவே உள்ளது. தொழில் ஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். ஸோ இதனால் கடகராசி அன்பர்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு மற்றும் கடல் சார்ந்த துறையில் உள்ளவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, மெரைன் இன்ஜினியர்ஸ், நீர்ஸ்னும் போது அப்புறம் ஃபிஷர்மேன்ஸ் கூட சொல்லலாம், மீன் பிடிப்பு அவர்கள், மற்றும் இப்போ முத்து பவழம் அதை சார்ந்த தொழில்கள் மற்றும் இந்த படகோட்டிகள், இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு லாபத்தை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜூஸ் ஷாப், டீ ஷாப், பெட்ரோல் பங்க், இவர்களுக்கும் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். நிச்சயமாக தங்களுக்கு இன்று நல்ல ஒரு லாபத்தை ஈட்ட முடியும். தம்பதியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்கும். அதாவது இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று வருதல், இவ்வாறான அருமையான பலன்கள் உங்களுக்கு நிகழும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் இன்று சந்திரன் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்காருங்க. அதனால தான் சந்திராசிரமம் சொல்லுவாங்க. அதுவும் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம். சிம்மராசி அன்பர்கள் இந்த இரு நட்சத்திரக்காரர்களை கொண்டவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சந்திராசிரமம் இல்லை, கவலை வேண்டாம். உங்களுடைய காரியங்களை செவ்வனை செய்து முடியுங்கள். முக்கியமான நபரை போய் சென்று பார்ப்பது, வாகனத்தில் பயணம் செல்வது, நீண்ட தூர பயணங்கள் கூட நீங்கள் மேற்கொள்ளலாம். ஏன்னா மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் இல்லை. பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதாவது முக்கியமான ஆவணங்களை விட்டுட்டு கூட போயிடுவீங்க, மறதி வரும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். பிரச்சனையே இல்லாட்டினாலும் பிரச்சனைக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் போகும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை வரலாம். அதாவது நீங்கள் ட்ராவல் போகும்போது அங்கே விட்டுட்டு வரலாம். அந்த மாதிரியான விஷயங்கள், தொலைந்து போதல் விஷயங்கள் எல்லாமே சிம்மராசியில் அதுவும் பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படலாம். ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சரின்னா சந்திராசிரமம்னாலே கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தில் இறைவனை பிரார்த்திப்பது மிக உத்தமம். கூடுமானவரை இன்று புதிய முயற்சிகள், சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் லாபஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் அதாவது சுக்கிர பகவானும் வீட்டிருக்கின்றார்கள். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நிச்சயமாக அழகு கலை நிபுணர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காஸ்மெட்டிக்ஸ் லைனில் ஒர்க் பண்ணுறவங்க, அதே மாதிரி கெமிக்கல்ஸ் ஒர்க் பண்ணுற அந்த உர தொழிற்சாளர்கள், ஈவன் இது விவசாயமும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி கெமிக்கல் போது இண்டஸ்ட்ரீஸும் எடுத்துக்கலாம். இவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்ல நல்ல ஒரு லாபத்தை இன்று நீங்கள் ஈட்டுவீர்கள். இன்றைய தினத்தில் அதுவும் இந்த கமிஷன்ஸ் லைனு, வாங்கி விற்கக்கூடிய விஷயங்கள், புரோக்கரேஜ், ரியல் எஸ்டேட்டு, இது மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நன்மையான பலனை தரும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவானும் லாபத்தில் இருப்பது மிக சிறப்புன்னே சொல்லலாம். அதனால் நிச்சயமாக பெண்களால் லாபங்கள் நிகழும். இன்று குறிப்பாக பெற்றோருடைய உடல்நலம் மேம்படும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். சுக்கிரனுடைய நிலை மற்றும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் நிலை இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அஷ்டமாதியாக வரக்கூடிய அந்த சுக்கிரன் 10வது இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. பொதுவாகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதியும் சுக்கிர பகவான் தான், உங்கள் ராசி அதிபதியும் சுக்கிர பகவான் தான். கவலை வேண்டாம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா இந்த அஷ்டமாதிபதி தொழிலில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம் ஜென்ரலி. ஆனால் அங்கே புதன் மற்றும் சூரிய பகவான் ஒத்துழைப்பதால், அதாவது தர்ம கர்மாதிபதி அப்படின்ற சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தர்மாதிபதியை கர்மஸ்தானத்தை வீட்டிருப்பது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த சிந்தனை இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலியமாக பணவரவுகள் விஷயத்தில் ரொம்ப நாட்டங்கள் மிகக்கூடிய ஒரு காலகட்டம். இன்று நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் வழியாக உங்களுக்கு நல்ல ஒரு தன வருவாய் மேற்கொள்வீர்கள். இன்று தம்பதியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்கும் சொல்லலாம். அதை விட்டு கொடுத்து செல்லுங்கள்.
சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாம். இருந்தாலும் அதை பற்றிலாம் கவலை வேண்டாம். அதை பற்றி யோசித்து கொண்டு உங்களுடைய தொழிலை விட்டு விடாதீர்கள். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில், அதாவது அந்த செவ்வாயும் குருவும் சமசப்தம ஸ்தானத்திலும், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிர பகவான் 3 கிரகங்களும் இருப்பதால் உங்களுக்கு அது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்லதொரு காலகட்டம் என்று சொல்லலாம். லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் அவர் எங்கே இருக்கார் அப்படின்ற விஷயம்லாம் நம்ம பார்க்கணும். அவர் உங்களுக்கு பாகிஸ்தானத்திற்கு ரொம்ப விசேஷம் சொல்லலாம். பொதுவாக தன லாபாதிபதி இந்த ஒரு சேர்க்கையில் ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். ஸோ பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். நிறைய விஷயங்கள்லாம் நல்லதே நடக்க போகுதுங்க. நீங்கள் சின்ன கனவாக காண்றது விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவில் அது வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நிலை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டு. தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் சமசப்தமஸ்தானத்தில் உள்ளதால் ஆசிரியர்கள் உங்களுக்கு வந்து நல்ல உதவி புரிவார்கள். அதாவது மாணவர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கேட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் தருவார்கள். உங்களுடைய மதிப்பெண் அதிகரிக்கக்கூடிய விஷயத்திற்கு அவர்கள் வந்து நல்ல ஒரு டிப்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். நல்ல அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் செவ்வாயுடன் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவது மிக விசேஷம்னே சொல்லலாம். ஏன்னா 3வது இடம் என்று சொல்லக்கூடிய இடம் எது பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரி ஸ்தானம் என்று சொல்லுவாங்க. அங்கே சனி பகவான் இருக்கனால சில டைமில் வந்து உங்களுக்கு அவர்கள் தொல்லையாக தெரியலாம். ஆனால் அவர்கள் தான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் என்பது பின்னர் தெரியும். ஆதலால் அவர்களிடம் சண்டை வேண்டாம், வாக்குவாதங்கள் வைத்து கொள்ள வேண்டாம். தம்பி குடையான் படைக்கஞ்சான் என்பது போல தனுசு ராசி அன்பர்கள் அவர்களிடம் கொஞ்சம் இணக்கமாகவும் விட்டு கொடுத்தும் செல்லுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும். பண வரவுக்கு சற்று தாமதமாக இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும், கவலை வேண்டாம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். கலத்திர ஸ்தானத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கின்றார். தொடர்ந்து இருக்கு. அதாவது சூரியன், புதன் மற்றும் சுக்கிர பகவான் இவங்களுடைய நிலை மற்றும் சந்திரன் சுகஸ்தானத்தில் இருக்காருங்க. இதனால் கணவன் மனைவி, அதாவது கணவனால் மனைவிக்கு, மனைவியார் கணவனுக்கும் நல்ல ஒரு அந்யோன்யமும் புரிதலும் ஏற்படும். அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. உங்களுடைய தொழிலுக்கு அவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தனஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் நிச்சயமாக பண வரவு என்பது திண்ணம் சொல்லுவாங்களே, கண்ணுக்கு முன்னாடி தான் பணம் இருக்குது, அது ஓப்பன் பண்ணி தரல, கைக்கு வரல அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்குமே தவிர நிச்சயமாக அந்த பணம் மற்றவர்களுக்கு போய் சேராது, உங்களுக்கு தான் வந்தடையும் என்பதை நீங்கள் கொஞ்சம் நம்பிக்கை கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பிடித்த நபர்களை சந்தித்து உரையாடுவீர்கள். இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் நடக்கும், கவலை வேண்டாம். இன்று அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு தினமாக இன்று அமையும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு பிடிப்பு என்று சொல்லுவாங்களே, அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பயன்படுத்தி கொள்ளுங்கள், வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். இன்று உபஜயஸ்தானத்தில் சந்திரன் வீற்றிருக்கின்றார். ஸோ மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். உங்களுடைய வழக்குகள் வெற்றியாகும். அதற்குண்டான எவிடன்ஸ் என்று சொல்லுவாங்களே, ஆதாரங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது உங்களுக்கு என்னடா இந்த வழக்கு இப்படி போகிட்டே இருக்கே அப்படின்னும்போது ஒரு துடுப்புச்சீட்டு மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதனை நீங்கள் என்ஹான்ஸ் என்று சொல்லுவாங்க, கூடுதல் இது சேர்த்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வழக்குகள் வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. குடும்ப விஷயத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலும், இன்று வந்து வெளியிடங்களுக்கு சென்று வருதல் குடும்பத்துடன், இவ்வாறான விஷயங்கள் நடக்கும். இன்று ஒரு சிலர் ஆன்மீக பாதையில் நடப்பார்கள். அதாவது நீண்ட நாட்களாக வேண்டிய
சில பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். இன்றைய தினம் மிக அருமையாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குருவுடன் இணைவது மிக சிறப்பு என்று சொல்லலாம். இணைந்து பாகிஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக மீனராசி அன்பர்களுக்கு ஒரு அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய நிலைக்கு செல்வார்கள். பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. நீங்களாகவே தேடி சென்று தங்களுடைய தவறை உணர்ந்து பேசினால் நிச்சயமாக அவர்கள் மனம் இறங்குவார்கள். கவலை வேண்டாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில முக்கிய நற்செய்திகளும் மகிழ்வுக்குண்டான விஷயங்களும் வந்து சேரும். இன்றைய தினத்தில் சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வதற்கும் மற்றும் வெளியிடங்களுக்கு விருந்து விழா என்று கலந்து கொள்வதற்கும் இன்று அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இனி தொடர்வது ஜோதிட கருத்துக்களான அதாவது தகவல்களை பற்றி பேசலாம். வாருங்கள். இன்றைய தினத்தில் நம்ம இந்த ஜோதிட கருத்துக்கள் பற்றி தொடர்ந்து டெய்லி பேசிகிட்ருக்கோம். அதாவது ஜோதிட தகவல் நாம் பேசுகிறோம். அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் தேவையான விஷயங்கள் தாங்க நான் டெய்லி பேசிகிட்ருக்கேன். அந்த வகையில் தினப்பொருத்தம் பற்றின விஷயங்கள் மற்றும் இந்த தாரா பலன் சொல்லுவாங்கள்ல, இதுக்கும் என்ன கனெக்ஷன்ஸ், இந்த விஷயம்லாம் பற்றி தெளிவாக பேச போகிறேன். ஏன்னா தினப்பொருத்தம்ன்ற விஷயத்துலேயே நிறைய விஷயங்கள் வந்துடும். இது ஒரு சீக்ரெட் சொல்லுவாங்க. தினப்பொருத்தம் இருந்தாலே கொடுத்துடலான்வாங்க இல்லையா, கல்யாணம் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அது நம்ம நல்ல தெளிவாக ஆழமாக நன்கு ஆராய்ந்து பேசலாங்க. பொதுவாகவே தினப்பொருத்தம் இருக்கிறதுனால என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச, நல்ல ஒரு ஒற்றுமை, அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்கள்ல, புரிதல். கணவன் மனைவி என்றாலே புரிதல் மிக முக்கியம், அவசியம். அந்த ஒரு விஷயமும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, தம்பதிகளிடையே நல்ல ஒரு நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் இதெல்லாமே இருக்க வேண்டும் என்றால் அந்த தினப்பொருத்தம் மிக அவசியம்னே சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருத்தம். நீங்கள் எல்லாமே நினைப்பாங்க தினப்பொருத்தம் 10 பொருத்தங்களில் வந்து மற்ற பொருத்தங்கள் முக்கியம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. யோனி பொருத்தம் தான் போதும், ரஜ்ஜு இருந்தால் போதும், வசியம் இருக்கா அப்படின்ற விஷயம்லாம் பார்த்துட்ருப்போம். ஆனால் இந்த முதல் பொருத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த தினப்பொருத்தத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. அதுதான் வந்து சொல்லலாம் புரிதல், நட்பு, அன்பு, ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள். கணவருக்காக மனைவியும் மனைவிக்காக கணவரும் தியாகம் பண்ணுற அளவிற்கு இருக்க வேண்டும் என்று அது தினப்பொருத்தமும் நிச்சயமாக பார்க்கலாம். அதை தாண்டி ஜாதக கட்ட பொருத்தம் தான்ன்றது முக்கியன்றது அது அடுத்த விஷயம். ஆனால் பேசிக்காக நட்சத்திர பொருத்தத்தில் பற்றி பேசும்போது இந்த தினப்பொருத்தத்தை பற்றியும் பேசுவாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாராபலன்ற ஒரு விஷயமும் இதில் கனெக்டிவிட்டி ஆகும். பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, கல்யாண பொருத்தம்லாம் முகூர்த்தம்லாம் குறிக்கிறாங்க இல்லையா, குறிக்கும் பொழுது ஒரு சிலருக்கு கல்யாணத்தில் தாராபலன் இருக்காது. இருவருக்குமே என்னங்க தாராபலன் இல்லாத அன்றைக்கி கல்யாணம் பண்ணிட்டீங்க அச்சோ அப்படின்றது பேசுகிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்படின்னா அந்த தாராபலனுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயன்றதை நம்ம இங்கே பார்க்க முடியும். அதுதாங்க என்ன விஷயம்னா, தாராபலன் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் இருக்குங்க. தாராபலம் என்றால் அந்த தாலி பாக்கியத்துக்கும் பொதுவாகவே சொல்லுவாங்க. சரிங்க, இந்த தாராபலத்தினை பற்றின விஷயங்களும் ஃபஸ்ட்டு இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் தினப்பொருத்தத்தில் எப்படி கனெக்டிவிட்டி ஆகுதுன்ற விஷயத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். தாராபலம் என்றால் முதல் நட்சத்திரத்தில் ஃபஸ்ட்டு பெண் நட்சத்திரத்துலேருந்து எடுத்துக்கணும். பெண் நட்சத்திரத்துலேருந்து ஆண் நட்சத்திரம் எத்தனையாவது வருது அப்படின்ற ஒரு செய்தி தான். பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 2 என்று சொல்லுவாங்க. அதாவது தனஸ்தானத்தில் அதாவது 2வது நட்சத்திரமாக வந்தால் அது பேர் வந்து சம்பத்துன்னு வாங்க. சம்பத், இவங்க 2 பேரும் நல்ல சம்பந்தம்ப்பா, ஒரு நட்புப்பா அப்படின்வாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நல்ல ஒரு விஷயம். ஒரே நட்சத்திரமாக இருக்குல்ல, முதல்ல கூட ஒரு டாப்பிக்கில் நான் சொல்லியிருப்பேன், ஒரே நட்சத்திரம் வேணான்னு சொல்லியிருப்பேன். அது இதுக்கு கூட இல்லை பொருந்தும் பாருங்களேன். தினப்பொருத்தத்தில்
ஒரே நட்சத்திரம், அதாவது பெண் நட்சத்திரம் முதலாவதாக இருந்தால் ஆண் நட்சத்திரம் முதலாவதாக இருந்தால் ஜென்மத்தாரை என்று சொல்வார்கள். தாரா பிளானில் ஜென்மத்தாரைன்னு அது வேண்டாம், ஒதுக்கிடுங்கன்னு வாங்க. அது வந்து அந்தளவு சிறப்புடையது அல்ல என்று சொல்லலாம். ஆனால் தனஸ்தானம் என்று சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்தானத்தில் 2வது நட்சத்திரமாக வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான நட்சத்திரம் அப்படின்போது சம்பத் தாரைன்னுவாங்க, சம்பத்து. அடுத்தது 3வது நட்சத்திரம் வந்து மோசம்னு சொல்லுவாங்க. அது வந்து பிரச்சனையை குறிய ஒரு நட்சத்திரம் என்று சொல்வார்கள். பெண் நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் 3வது நட்சத்திரமாக இருந்தால் தயவு செய்து பண்ணாதீங்க, மேரேஜ் பண்ணாதீங்கன்னு தான் நான் என்னோட கருத்து. ஸோ அடுத்தபடியாக எந்த நட்சத்திரம், அதாவது எந்த ஸ்தானம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் நட்சத்திரத்துலேருந்து ஆண் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்குறச்ச 4வது ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ 4வது ஸ்தானம்னு போது க்ஷேமம் என்று சொல்லுவாங்க, சுகம் என்று சொல்லுவாங்க, மகிழ்ச்சி அப்படின்வாங்க. அப்போ வந்து இந்த தின பொருத்தத்தில் பார்க்கும்பொழுது பெண் நட்சத்திரம் என்னவென்று பார்த்துவிட்டு ஆண் நட்சத்திரம் எத்தனையாவது நட்சத்திரம், அது 4வது நட்சத்திரமாக இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சுகமும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலும் க்ஷேமமாக இருப்பாங்கன்னு வாங்க இல்லையா. க்ஷேமம்னா நல்லா இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, மகிழ்ச்சி. அதற்கு இந்த 4வது நட்சத்திரம் மிக அவசியம். அடுத்தது 5வது நட்சத்திரம் சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரம் வேண்டாங்க, அதுவும் ஒத்து வராத நட்சத்திரம் சொல்லுவாங்க. இதனால் ஒரு பெரிய பிரச்சனைகளை வந்து இருவரும் திருமணம் செய்து வைத்தீங்கன்னா, அதாவது பெண் நட்சத்திரம் இருந்து ஆண் நட்சத்திரம் 5வது நட்சத்திரமாக இருந்தால் வந்தால் நிச்சயமாக இருவருக்கும் உள்ள ஒரு பெரிய அளவில் சண்டை, பிரச்சனைகள், இழப்பு விஷயங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் 5வது நட்சத்திரத்தையும் நம்ம ஒதுக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. அடுத்தபடியாக 6வது நட்சத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நட்சத்திரம் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது 6வது நட்சத்திரமாக வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு அனுகூலம் அப்படின்வாங்க. அனுகூலம்ன்றது சமஸ்கிருத வார்த்தை. நம்மளுடைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாதகமான நட்சத்திரம் சொல்லுவாங்க. அதாவது பெண் நட்சத்திரத்துலேருந்து ஆண் நட்சத்திரம் அனுகூலமாக இருக்குது, அனுகூலம் நமக்கும் சாதகமாக இருக்குது, நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிக்குது. இது வந்து 6வது நட்சத்திரத்தை குறிக்குது. அது எப்படின்னா, பெண் நட்சத்திரம் 6வது நட்சத்திரமாக ஆண் நட்சத்திரம் வருவதைத்தான் இவ்வாறு சொல்கிறோம். ஸோ அடுத்தபடியாக பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் 7வது நட்சத்திரமாக வந்தால் இந்த சொன்னது தாராபுராணை காட்டிலும் இது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது வதம் சொல்லுவாங்க. வதம்னா என்ன, ஒத்து வராது, இவங்களுக்கும் சண்டை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை எழும்பும். அதனால தான் பெண் நட்சத்திரத்திலேருந்து 7வது நட்சத்திரமாக வத நட்சத்திரத்தை, அது வத நட்சத்திரமாக கருதப்படுது. அந்த வத நட்சத்திரத்தை திருமணம் செய்தால் நிச்சயமாக அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் அந்த அளவு சோபிச்சிக்க மாட்டாங்க, அதாவது ஹாப்பியாக இருக்க மாட்டாங்கன்ற விஷயத்த காமிக்கிறார். தயவு செய்து 7வது நட்சத்திரத்தை தவிர்க்க வேண்டும்னு ரொம்ப அதிகமான பிரச்சனையை தரக்கூடிய நட்சத்திரம் தான் அந்த 7வது நட்சத்திரம். அடுத்தபடியாக இதில் இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க, இந்த ஒரு பழமொழியே இருக்குது, 7ஆம் பொருத்தம் அப்படின்வாங்க. கேட்டிருக்கீங்களா? பா 2 பேருக்கும் 7ஆம் பொருத்தம்ப்பா அப்படின்வாங்க. ஏன்னா 2 பேரும் அந்த அளவுக்கு ஆக மாட்டாங்கன்னு வாங்கல்ல. அதற்குத்தான் இந்த செய்திகளில் இருந்து தான் அந்த பழமொழியே உருவாயிடுச்சு. சொல்லுவாங்களே, இப்போ 2 பேரும் 7ஆம் பொருத்தம், 7ஆம் பொருத்தம்னாலே மதத்தை குறிக்கக்கூடியது, 2 பேருக்கும் ஆகாத நட்சத்திரங்களாக இருக்குதுங்க. அடுத்தபடியாக எந்த நட்சத்திரம் அப்படி பார்க்கும்பொழுது 8வது நட்சத்திரம், அதாவது பெண் நட்சத்திரத்தில் இருந்து ஆண் நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக எண்ணி வந்தால் அந்த நட்சத்திரம் வந்து நட்பு அப்படின்வாங்க. ஸோ ரொம்ப நட்பாக இருப்பாங்கன்றது ஒரு விஷயம். அந்த நட்சத்திரத்தை வந்து நம்ம தாராபலனில் மைத்திரம் என்று சொல்வார்கள். மைத்திரம்னா ரொம்ப அனுகூலம், சூப்பரான ஒரு நட்சத்திரம். 2 பேருக்கும் அந்த தாராபல அமைப்பு ரொம்ப அருமையாகவே இருக்கும்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெண் நட்சத்திரத்துலேருந்து 9வது நட்சத்திரம் சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரம் பேர் தான் பரம மைத்திரம். பரம என்றால் இன்னும் அதிகம், இன்னும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அப்படின்வாங்கல்ல. ஃப்ரெண்ட்ஷிப் வேஸாக க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றது வேறு, ஃப்ரெண்டு வேறுன்றது இருக்குல்ல. இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட், பரம மைத்திரம் அப்படின்வாங்க, அதிகமான நட்பு. ஸோ நம்ம பெண் நட்சத்திரத்துலேருந்து ஆண் நட்சத்திரம்
9வதாக எண்ணி வரும்பொழுது அது பரம மைத்திரம் என்ற நட்சத்திரத்தை குறிப்பதாக உள்ளதுங்க. ஸோ இப்போ வந்து நான் சொன்ன விஷயங்கள் தாராபலனில் ரொம்ப முக்கியமான விஷயம். சிம்பிளாக எடுத்துட்டிங்கன்னா பெண் நட்சத்திரம் வந்து 2, 4, 6, 8, 9 இந்த நட்சத்திர வரிசையில் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் திருமணம் செய்வதற்கு உகந்ததுன்னு சொல்லலாம் தாராபலன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் திருமணம் செய்தால் தாராபலன் நல்லா இருக்குவாங்க. இப்போ முகூர்த்தம் குறிக்கிறோம் இல்லையா, முகூர்த்தம் குறிக்கும் போது இப்போ வந்து உதாரணமாக பெண் நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா இப்போ அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோன்னா நல்லா சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் தாராபலன். அதே மாதிரி தான் ஆணுக்கும் அந்த தாராபலனை பார்க்க சொல்லுவாங்க. சரி, ஆணுக்கும் தாராபலன் பார்க்கும்பொழுது இந்த பெண்ணுக்கும் தாராபலன் பார்க்கும்போது யாராவது ஒருவருக்காவது அட்லீஸ்ட்டு தாராபலன் இருந்தால் தான் திருமணம் செய்யணுன்றது ஒரு ஜோதிட விதியே இருக்குங்க. அதனால் தயவு செய்து இந்த தாராபலனை பார்த்துவிட்டு திருமணம் மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா நாள் செய்வதை போன்று நல்லோரும் செய்யார் அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குது, சொல்லுவாங்க இல்லையா. அதனால் எதுக்கு நல்ல நேரம் குறிக்கிறாங்கன்னா அந்த நேரங்களில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் துவங்கும் பொழுது அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி தடையும் இன்றி பிரச்சனை இல்லாமல் அது அழகாக சென்று சேருவதற்காகத்தான் இந்த முகூர்த்த நேரம் என்று குறிக்கிறாங்க. முகூர்த்தம் என்றால் என்ன? ஒரு செயலை வந்து இந்த குறிப்பிட்ட நேரத்தில் திருமணம் செய்தாலோ, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த காது குத்தோ, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் நைட், இது மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கிறது என்ன காரணம்? அந்த செயல்கள் வந்து சிறப்புடையதாக எந்த ஒரு தடையும் இன்றி அது சிறப்பாக முடிவதற்காகத்தான் இந்த நட்சத்திரங்களை பற்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க நமது முன்னோர்களான சித்தர்கள்னு சொல்லலாம். ஸோ வந்து எதுவாக இருந்தாலும் காரியம் இல்லாமலாம் செய்ய முடியாதுங்க. அதனால் இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. தாராபலன் இதே தான் நம்ம பொருத்தம் பார்க்கும்பொழுது அந்த தினப்பொருத்தத்துலேயும் வரப்போகிற விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் பாருங்களேன். தினப்பொருத்தத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் பொருத்தம் சொல்லுவாங்கள்ல, அதில் இது கனெக்டிவிட்டி ஆகிறது காரணம் அப்படின்னா 2, 4, 6, 8, 9 இந்த நட்சத்திரமாக ஆண் நட்சத்திரம் பண்ணோம். அதாவது பெண் நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வரக்கூடிய தொகை வந்து 2, 4, 6, 8, 9. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 11, 13, 15 இது மாதிரி நட்சத்திரமாக வரணும். எப்படி பெண் நட்சத்திரத்துலேருந்து ஆண் நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துலேருந்து நிலா இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு இதுன்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 16, 18, 20, 22, 25 இந்த நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, இந்த எண்ணும் பொழுது இந்த நட்சத்திரங்களும் அதாவது பெண் நட்சத்திரம் தான் ஆண் நட்சத்திரம், இந்த இத்தனையாவது நட்சத்திரமாக இருந்தால் இவர்களுக்கு இந்த தாராபலனும் இதுவும் மேட்ச் ஆகும். அதுக்கு சொல்ல வரேன், 2 பேர் இணைவுக்கு சொல்ல வரேன். நீங்கள் தாராபலன் பார்த்தாலே போதும்னு சொல்லலாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, இப்போ பெண் நட்சத்திரம் வந்து ஆண் நட்சத்திரம் 9க்கு மேலே போதும்னு வச்சுக்கோங்க, அது 9ஆல் வகுத்தாலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட மீதி என்ன வருது தொகை அப்படின்னு பார்க்கும்போது 2ஆக வந்தால் அது சம்பத்து தாரை சொல்லலாம், 4ஆக வந்துச்சுன்னா சேமத் தாரை சொல்லலாம். இது மாதிரி விஷயங்கள் அனுகூல தாரைன்றதுக்கு 6ஆவது எண் மீதி வந்தால், அல்லது 8ஆவது எண் வந்துச்சுன்னா மைத்திரம் என்று சொல்லலாம். இப்படியெல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. சரிங்க, இது மாதிரியான தலைப்புகளை நம்ம தொடர்ந்து பேசலாம். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.